அடுத்த வீட்டு தீ பிடிக்க நினைப்பவன் மனிதனா, அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனா. இந்த பாடலுக்கு சுருக்கமான கருத்துக்கள் பொதுநலம். ஒரு வீட்டில் தீ பிடிச்சி எரியுதுன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க நல்லவர்களா கெட்டவர்களா என்று பார்க்கக்கூடாது. மனித தன்மையுடன் அந்த தீக்களை அழித்து விட வேண்டும். ஏனென்றால் அடுத்த வீட்டுக்கு அந்த தீக்கள் பரவிவிடும். கண் இமைக்கும் நேரமே போதுமானது அந்த தீ பரவுவதற்கு. அதுபோன்று தான் நாடு. ஒரு நாட்டுக்கு நாடு சண்டை ஓட்டுச்சுன்னா அந்த சண்டை அடுத்த நாட்டுக்கு வர ரொம்ப நேரம் ஆகாது. அடுத்த நாட்டுக்கும் அவன் சண்டை போட வந்துடுவான். அதனால் ஆரம்பத்திலேயே அதை கிள்ளி எரிஞ்சிடணும். அதுக்கான வழிகள் என்ன, அதுக்கான செயல்பாடுகள் என்ன என்று அலசி ஆராய வேண்டும். சண்டை போட விடாமல் தடுத்து நிறுத்தணும். அதான் மனிதனுடைய இனம். சண்டை போடுவது மிருகத்துடைய இனம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரில் ஈடுபட்டார்கள். மனித நேயத்துடன் அவர்கள் ஈடுபட்டார்கள். அதுபோன்றுதான் ஈடுபட வேண்டும். அங்கே உள்ள பெண்களை கற்பழிப்பது, சூறையாடுவது, அவர்கள் சொத்துக்களை சூறையாடுவது, அவருடைய சொத்துக்களை சேதப்படுத்துவது, இதுபோன்று செயல்கள். வேடிக்கை பார்ப்பது. அக்கம் பக்கத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் வேடிக்கை பார்த்து விட்டார்கள். அந்த நாட்டை சூறையாடுவது வேடிக்கை பார்த்துவிட்டு நல்ல கண் அவர்களது விழிகள் குளிர்ச்சி அடையும் வரை வேடிக்கை பார்த்துவிட்டு அவர்களுக்கு ஓடி வந்து உதவி செய்கிறார்களாம். சாக்லேட் கொடுப்பது அந்த குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு மாற்று ஆடைகள் கிடையாது, மாற்று ஆடைகள் கொடுப்பது, வயிற்றுக்கு உணவு கொடுப்பது, வேடிக்கை பார்த்துவிட்டு. அக்கம் பக்கத்தில் உள்ள நாடுகள். என் உறவுகள் அழிக்கப்பட்டது, என் இனம் அழிக்கப்பட்டது, நான் எங்கேயோ இருக்கிறேன், எனக்கு இங்கே வலிக்கிறது. பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அது தெரியவில்லையா? அவர்கள் விழிகளில் தெரியவில்லையா? அவர்களது செவிகளில் விழவில்லையா? நல்லவர்கள் போல் வேஷம் அணிவது, வேஷம் போடுவது, நடித்துக்கொண்டு அந்த குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுப்பது, நடித்துக்கொண்டு அந்த மனிதர்களுக்கு உணவளிப்பது, நடித்துக்கொண்டு அந்த மனிதர்களுக்கு ஆடைகள் கொடுப்பது, வேடிக்கை பார்த்துவிட்டு. இது மனிதனுடைய இனமா? மனித தன்மையா?